இந்த Women's Day வந்து our slogan is her health our priority. நம்ம எல்லா womenனும் நம்ம health வந்து நம்ம கையில எடுத்துக்கணும். அது priority-ஆ பார்த்துக்கணும். நம்ம healthy-ஆ இருந்தா தான் full family-யும் healthy-ஆ இருப்பாங்க. Breast cancer பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்துருச்சு அப்படினா நெக்ஸ்ட் சைடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? And certain types of cancers இல்ல genetics இருக்கு. அந்த மாதிரி தான் the risk factor is higher. But நிறைய பேர் வந்து வலி இல்லைன்னா டாக்டர் கிட்ட போய் காட்ட மாட்டாங்க, போயிடும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ பிரெஸ்ட் கேன்சரில் நிறைய வாட்டி வந்து பெயின்லெஸ் லம்ப்னு சொல்லுவோம். ஸோ வலி இல்லாத கட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலாக ஏர்லி கேன்சரில் வந்து நம்ம ஃபுல் பிரெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் அப் டு மீடியம், சில மீடியம் கேன்சர்ஸும் நம்ம பிரெஸ்ட் எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். Some people are talking about it, check up பண்ணிக்கிறாங்க, அவேர்னஸ் இருக்குது. பட் இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அவேர்னஸ். ஸோ வந்து இந்த கேன்சர் கட்டிகளை பொறுத்த வரைக்கும் மெடிசனில் வந்து சரி பண்ண முடியுமா? நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணால் படுத்துடுவோமா, நம்மளை பார்த்துக்க ஆள் தேவையா, ரொம்ப டேஞ்சராக இருக்கும், என்ன ஆகும் அந்த மாதிரி பயப்படுவாங்க. பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அ டேஞ்சரஸ் சர்ஜரி. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 8 வந்து விமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ விமன்ஸ் டே எவ்வளோ கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோமோ அதே அளவுக்கு வந்து விமனோட ஹெல்த்லேயும் வந்து ரொம்ப கான்ஷியஸ் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சில ரீசன்ட் இயர்ஸை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப எளிதாக நிறைய பெண்களிடம் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர் பற்றி தான். ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன, இப்போ எந்த அளவுக்கு வந்து அவேரா இருக்காங்க, இப்போ அதுல என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த விஷயங்கள் சார்ந்து தான் பார்க்க போறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட புற்றுநோயியல் மருத்துவர் டாக்டர் ஆஷா அவர்கள் நினைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. மேம், யூஸ்வலாக இப்போ பிரெஸ்ட் கேன்சர் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் ரீசன்ட் இயர்ஸாக தான் ரொம்ப நிறைய தெரிய வருது. லைக் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாருமே கட்டாயமாக வந்து செக்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சரை பற்றி எந்த அளவுக்கு விமன் வந்து அவேராக இருக்காங்க? ஸோ டெஃபினட்டாக முன்னாடி விட இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. பிரெஸ்ட் கேன்சருக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி பேசுறது, அந்த ஷைனஸ் குறையுது. அண்ட் டெஃபினட்டாக ஸ்க்ரீனிங்கும் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு பார்க்குறோம். ஆனாலும் இட்ஸ் நாட் ரீச் த லெவல் தட் வி வாண்ட். ஸோ ஸ்டில் மோஸ்ட்லி நம்ம சிட்டி இந்த மாதிரி பாப்புலேஷன் பார்த்தா சம் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், செக்அப் பண்ணிக்கிறாங்க, அவேர்னஸ் இருக்குது. பட் இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அவேர்னஸ். ஓகே. ஸோ வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்தால் வந்து நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும் அந்த மாதிரி? மோஸ்ட் காமன் வந்து லம்ப் இந்த பிரெஸ்ட்ல கட்டி வந்தால் இட்ஸ் வெரி சைன் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கட்டி பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வலி இல்லைன்னா டாக்டர் கிட்ட போய் காட்ட மாட்டாங்க, போயிடும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ பிரெஸ்ட் கேன்சரில் நிறைய வாட்டி வந்து பெயின்லெஸ் லம்ப்னு சொல்லுவோம். ஸோ வலி இல்லாத கட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிப்பிள்லேருந்து டிஸ்சார்ஜ் வரலாம், பிளட்டி டிஸ்சார்ஜ், வாட்டரி டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கலாம், ஸ்கின் உள்ளே போன மாதிரி, இல்லை ஸ்கின்ல ஒரு டிம்பிள் வந்த மாதிரி, இல்லை ஸ்கின்ல ரேஷ் பட் சரியாகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி. ஆல் தீஸ் கேன் பி சிம்டம்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். சில வாட்டி அக்கல்லையும் கட்டி மாதிரி வரலாம். ஸோ பிரெஸ்ட்ல கேன்சர் இருந்ததுன்னா அது அக்கலுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். லிம்ஃப் நோட் நெறி கட்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அங்கே ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அக்கல் கிட்ட கட்டி இருந்தாலும் நம்ம பிரெஸ்ட் செக் பண்ணிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ யூஸ்வலாக வந்து கேன்சர்ல வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கும்ல, இந்த பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிறது சாத்தியமா? எஸ். ஸோ ஸ்டேஜஸ் பிரெஸ்ட் கேன்சரில் 1, 2, 3, 4ன்னு பிரிப்போம். அதில் வந்து 1 and 2 ஏர்லின்னு சொல்லுவோம். அண்ட் ஸ்டேஜ் 0 இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்டேஜ் 0 வந்து ப்ரீ கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிச்சோன்னா அந்த சர்வைவல் ரேட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து லாங்கிட்டிவிட்டி ஆஃப் த லைஃப் லாங் ரொம்ப நல்லது. அண்ட் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு தான் நம்ம ஏர்லியாக கேன்சர் கண்டுபிடிக்க பார்க்குறோம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து பெண்களுக்கு அவங்க பிரெஸ்ட் செக் பண்ணுறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பிகாஸ் இந்த சிம்டம்ஸ் அவேர்னஸ் இருக்கணும். அண்ட் அவங்கவுங்க ஒன்ஸ் அ மந்த் செக் பண்ணிக்கணும். ஏன்னா டெய்லி எல்லாரும் டாக்டர் கிட்ட போக முடியாது, மந்த்லி ஸ்கேன் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நமக்கு கேன்சருக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சு நம்ம பிரெஸ்ட் நம்மளே செக் பண்ணி ஏதாவது சின்னதாக ஏர்லியாக தெரிஞ்சாலே நம்ம டாக்டர் கிட்ட போனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீனிங் டூல் மேமோகிராம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேமோகிராம் வந்து ஒரு எக்ஸ்ரே, யூஸ்வலாக 40 இயர்ஸ்லேருந்து இந்த ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணோன்னா நமக்கு சில வாட்டி கைக்கு தெரியாத கட்டி இல்லை கட்டியா மாறதுக்கு முன்னாடி கால்சிஃபிகேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து மேமோகிராம்லயே தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா யூஸ்வலா ஏர்லி கேன்சரா இருக்கும். ஓகே, யூஸ்வலா வந்து இப்போ பிரெஸ்ட்ல வந்து கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா பிரெஸ்ட்டை வந்து அகத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து பண்றாங்க? ஸோ யூஸ்வலாக ஏர்லி கேன்சரில் வந்து நம்ம ஃபுல் பிரெஸ்ட் எடுக்க தேவையில்லை. ஸோ கட்டி மட்டும் எடுக்கலாம், காஸ்மெட்டிக் சர்ஜரியும் சேர்த்து பண்ணலாம், ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஷேப்பு நல்லா வர மாதிரி, இல்லைனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் என்ன பண்ணுறோம். ஈவன் அப் டு அ மீடியம் டைப் ஆஃப் கேன்சர் வி ஆர் ஏபிள் டு சேவ் த பிரெஸ்ட். ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏர்லி ஸ்டேஜ் அப் டு மீடியம், சில மீடியம் கேன்சர்ஸும் நம்ம பிரெஸ்ட் எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். யூஸ்வலா வந்து பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சைடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெரி ரேர், அவ்வளோ காமன் இல்லை. ஸோ வந்தால் 100% வரும் அந்த மாதிரி இல்லை. லெஸ் தென் 15% ரிஸ்க் இருக்குது அந்த மாதிரி வரத்துக்கு. அண்ட் சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இல்லை ஜெனட்டிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் த ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஹையர். பட் ஒரு சைடு வந்ததுன்னா இன்னொரு சைடு வரும்ன்ட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ வந்து லைக் எந்த ஏஜ் குரூப்ல இருந்து வந்து கேன்சர் லைக் பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ரொம்ப அவேரா இருக்கணும் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு செக்அப் ஆகட்டும், இதெல்லாம் எந்த ஏஜ்ல இருந்து பண்ணலாம்? எனி ஏஜ்ல நமக்கு புதுசா கட்டி வந்ததுன்னா செக் பண்றது பெட்டர். ஏன்னா மோஸ்ட் காமன் வந்து இந்த 50s 60sல பாக்குறோம். பட் ரேரா யங்கர் ஏஜ்ல பாக்குறோம், ரேரா பிரெக்னன்சில பாக்குறோம், ரேரா வெரி ஓல்ட் ஏஜ்ல பாக்குறோம். ஆனா இந்த கட்டி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு செக் பண்றது இஸ் a சிம்பிள் டெக்னிக். இல்ல நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு எந்த மாதிரி கட்டின்னு கண்டுபிடிக்கணும். எல்லா கட்டி வந்து கேன்சரா இருக்காது. யங்கர் ஏஜ்ல சில பேருக்கு ஃபைப்ரோஅடினோமா இருக்கலாம், 40sல சில பேருக்கு நீர் கட்டி இருக்கலாம், சில வாட்டி பிரெஸ்ட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த கட்டியெல்லாம் கேன்சர் இல்லை. பட் கட்டி கேன்சரா இல்லையான்றது ஃபார் அ நார்மல் பர்சன் இட் இஸ் டிஃபிகல்ட் டு டெல். கட்டி இருக்கா இல்லையா everybody should be able to find out. பட் எந்த மாதிரி கட்டின்றது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் தேவைன்னா பண்ணிட்டு தேவைன்னா பயோப்சி பண்ணிட்டு இது எந்த மாதிரி கட்டின்னு சொல்லுவோம். ஸோ கேன்சர் இல்லை சாதா கட்டி ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ற சுச்சுவேஷன் இருக்கலாம். கேன்சர் கட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனும் இருக்கலாம். ஸோ த டிஃப்ரென்ஷியேட்டிங் பிட்வீன் அ நார்மல் லம்ப் அண்ட் அ கேன்சரஸ் லம்ப் இஸ் வை யூ நீட் டு டேக் இட் டு த டாக்டர். ஸோ வந்து இந்த பிரெஸ்ட் ஏரியாவில் வர கேன்சரில் வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்கா? ஸோ அந்த டைப்ஸ் பற்றி. ஸோ மோர் ஆஃப் வி டாக் அபவுட் ஹிஸ்டலாஜிக்கல் டைப்ஸ். ஸோ அது டக்டல், லாபுலர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஹார்மோன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது, ஹார்மோன் பாசிட்டிவ் இருக்குது. பட் தட் இஸ் ஆல் ஃபைனர் டீட்டெயில்ஸ் மெடிக்கலி. அண்ட் அந்தந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணுவோம், சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுப்போம், சில பேருக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். ஸோ பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் த ட்ரீட்மெண்ட் இஸ் யூஸ்வலி மாடிஃபைட். ஸோ இந்த யூஸ்வலாக ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நார்மல் கட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மெடிசன்லேயே வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து இந்த கேன்சர் கட்டிகளை பொறுத்த வரைக்கும் மெடிசனில் வந்து சரி பண்ண முடியுமா? லைக் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ. ஸோ இல்லை, ஸோ வெறும் மெடிசனில் சரி பண்ண முடியாது. யூஸ்வலாக சர்ஜரி தேவைப்படும். ஏன்னா ஏதாவது அங்கே க்ரோத் ஆயிருக்குன்னா நம்ம அதை எடுத்துட்டா பெட்டர். எடுத்துட்டு தென் வி வில் கிவ் சம் மெடிசன்ஸ். பட் சர்ஜரி இல்லாமல் யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட்டோட ப்ரொசீஜர் வந்து எப்படி ஆரம்பிக்கும்? ஸோ அது எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து எடுக்கும்? ஸோ அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் சர்ஜரி யூஸ்வலாக தேவைப்படும், சில பேருக்கு கீமோதெரப்பி தேவைப்படும், சில டைப் ஆஃப் கேன்சருக்கு இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவோம் அது தேவைப்படலாம், சில பேருக்கு டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம் அது தேவைப்படலாம், ஹார்மோன் பாசிட்டிவ்னா ஆன்டி ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்கும் அது தேவைப்படலாம், சில பேருக்கு ரேடியேஷன் தேவைப்படலாம். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல வி மிக்ஸ் அண்ட் மேட்ச் வாட் இஸ் நெசசரி ஃபார் ஈச் டைப் ஆஃப் கேன்சர் அண்ட் ஈச் பர்சன் அண்ட் ஆர்டர். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கீமோ அப்புறம் சர்ஜரி, சில பேருக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜரி அப்புறம் கீமோ. All this depends on the type of cancer, hormone status of the cancer, size of the cancer, stage of the cancer. So இதெல்லாம் வச்சுட்டு we decide the plan for each patient. ஸோ வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர்ல வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னீங்கல்ல. ஸோ இதுல வந்து ஒரு ஏர்லியரா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே வந்து கீமோ வந்து கட்டாயம் இல்லை, சில வாட்டி ஏர்லி கேன்சர்ல கீமோ தேவைப்படாம இருக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வைஸும் நம்ம நிறைய வளர்ந்துட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அட்வான்ஸ்டா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு இது வரைக்கும்? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த மேமோகிராம்ஸ் எல்லாம் நியூவர் டெக்னிக்ஸ் இருக்கு, நியூவர் டைப்ஸ் இருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ ஸ்க்ரீனிங் ஹஸ் பிகம் ஃபேபுலஸ். 3D மேமோகிராம் இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பண்ணி அந்த ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது இஸ் இன் அ வெரி குட் ஸ்டேட். In terms of medication, நிறைய மெடிகேஷன்ஸ் நியூவர் டார்கெட்டட் தெரப்பி ஒரு டைப்புக்கு எந்த மாதிரி மெடிசன் வேலை செய்யும் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஜென்ரலாக கொடுக்காம நிறைய நியூ டார்கெட்டட் இம்யூனோதெரப்பி எல்லாம் நியூ மெடிசன்ஸ் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்ஜரி வி ஹேவ் லாட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், ஆங்கோபிளாஸ்டிக் சர்ஜரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், சில பேருக்கு இப்போ ரொபாட்டிக் சர்ஜரி, அது எல்லாருக்கும் தேவைப்படாது. பட் டிபெண்டிங் ஆன் வாட் டைப் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ளஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட் சேர்ந்து நிறைய சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரேடியேஷன் மிஷின்ஸ் புதுசாக வந்திருக்கு, ப்ரோட்டான் மிஷின் இருக்குது. அண்ட் தென் மெடிசன்ஸும் நிறைய நமக்கு நியூவர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ மேம் இப்போ வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குல்ல, லைக் இதில் வந்து ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது வந்து எந்த பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் சொல்கிறோம்? அண்ட் வந்து அந்த கட்டிங்கிறது வளர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசாக வளர்றதுக்கு இல்லை வந்து அது இன்னும் அதிகமாக வலியை கொடுக்கறதுக்கு பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் வந்து தேவை? ஸோ ஸ்டேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் and hormone receptor status and few other factors. ஸோ ஒரு அளவுக்கு பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஏர்லி கேன்சர் வந்து வெறும் பிரெஸ்ட்ல இருக்கும். ஸ்டேஜ் 2ல மேபி அக்கல் கிட்ட போயிருக்கலாம். ஸோ பிரெஸ்ட் அக்கல் வந்து ஏர்லின்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய லிம்ஃப் நோட்ஸ்க்கு அக்கல் கிட்ட போயிடுச்சு, ஸ்கின் இன்வால்வ் ஆயிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். இப்போ ஸ்டேஜ் 4னா பிரெஸ்ட்டு லிம்ஃப் நோடுக்கு வெளியே போயிருக்கு, லங்ஸ், லிவர், பிரெயின் அந்த மாதிரி போச்சுன்னா மெட்டஸ்டாட்டிக் கேன்சர், இல்லைன்னா ஸ்டேஜ் 4 கேன்சர்னு சொல்லுவோம். ஸோ த நம்பர் ஆஃப் டேஸ் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட். இவ்வளோ நாளில் ஸ்டேஜ் 1 to 2, 2 to 3 அந்த மாதிரி இருக்காது. எப்போ கண்டுபிடிக்கிறோமோ நமக்கு தெரியல, எப்போ வந்திருக்கு, எவ்வளோ நாள் ஆயிருக்கு, வி டோன்ட் ஹேவ் எக்ஸாக்ட் நம்பர். சில கேன்சர்ஸ் வந்து ரேப்பிட்லி க்ரோயிங் டைப்பாக இருக்கும், சில கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோயிங், இயர்ஸ் ஆகலாம் ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு. சில கேன்சர்ஸ் வந்து மந்த்ஸ்லேயே அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த ஸ்கின் மேலே வந்து எக்ஸ்டீரியராக நமக்கு சிம்டம்ஸ் வந்து எப்போ தெரிய ஆரம்பிக்கும்? ஸோ ஸ்டேஜ் 3 இஸ் யூஸ்வலி ஸ்கின் இன்வால்வ் ஆயிருக்கு, அல்சர் மாதிரி ஆயிருக்கு, புண்ணு மாதிரி ஆயிருக்குன்னா இட்ஸ் யூஸ்வலி ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி இருக்கலாம். யூஸ்வலாக வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இப்படி பயப்படுறவங்களுக்கு நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க நீங்கள்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அ டேஞ்சரஸ் சர்ஜரி. நிறைய பேருக்கு டே கேராக பண்ணுறோம், காலையில் பண்ணிட்டு நைட்டுக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு பெட் ரெஸ்ட் தேவையில்லை, அவங்கவுங்க வேலை சின்ன சின்ன வேலை அவங்க செஞ்சுக்கலாம். படுத்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நடக்கலாம், நார்மலாக சாப்பிடலாம், நார்மல் டே டு டே லைஃப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரியுறதுக்கு. நிறைய பேர் வந்து சர்ஜரி பண்ணால் படுத்துடுவோமா, நம்மளை பார்த்துக்க ஆள் தேவையா, நம்ம எதுவுமே செய்ய முடியாது, வீட்டில் எப்படி பார்த்துப்போம், ரொம்ப டேஞ்சராக இருக்கும், என்ன ஆகும், அந்த மாதிரி பயப்படுவாங்க. ஸோ பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் ஆர் சிம்பிள் அண்ட் not very complicated. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அதோட காஸ்ட். ஸோ வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் தான் டக்குன்னு மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ வந்து இப்போ கேன்சர் அப்படிங்கிறப்போ வந்து வந்து கேன்சரா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு தனி பயம் தான் அவங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்? ஸோ அகைன் எந்தெந்த ட்ரீட்மெண்ட், சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் சர்ஜரி, சில பேருக்கு வந்து ஸ்பெஷல் மெடிசின்ஸ், அந்த ஸ்பெஷல் மெடிசின்ஸில் டியூவல் டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, தோஸ் ஆர் அ லிட்டில் பிட் மோர் எக்ஸ்பென்சிவ். அண்ட் தென் ரேடியேஷன். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்றது அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் இருக்கும். ஆப்வியஸ்லி டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த காஸ்ட் சார்ஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லா மெடிசின்ஸ் எல்லாமே இட் இஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இட் இஸ் அவைலபிள் இன் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ இட்ஸ் தேர். ஸோ த ரேஞ்ச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். So some medicines do cost in lakhs, some medicines are in thousands. So depends on அந்த கேன்சருக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் and how it is done. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம விமன்ஸ் டேயும் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. ஸோ விமனுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மெசேஜ் என்ன? இந்த விமன்ஸ் டே வந்து our slogan is her health our priority. மீனிங் விமென்ஸ் டேக்கு வந்து நம்ம எல்லா விமெனும் நம்ம ஹெல்த் வந்து நம்ம கையில் எடுத்துக்கணும், அது ப்ரையாரிட்டியாக பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஃபுல் ஃபேமிலியும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. நம்ம ஹெல்த்து
இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணும். நம்ம ஹெல்த்துக்கு டைம் கொடுக்கணும். வெதர் இட்ஸ் டயட், வெதர் இட்ஸ் எக்ஸசைஸ், வெதர் இட்ஸ் செக்அப்ஸ், வெதர் இட்ஸ் பிளட் டெஸ்ட், வெதர் இட்ஸ் அ மேமோகிராம். நம்ம ஹெல்த் வந்து வி ஷுட் ப்ரையாரிட்டைஸ் பிகாஸ் வி நோ வி ஆர் சீயிங் ஏர்லியாக ஏதாவது டிடெக்ட் பண்ணால் நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஆர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஷுட் ப்ரையாரிட்டைஸ் ஆர் ஹெல்த். ஸோ கண்டிப்பாக லைக் இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றின இந்த ஒரு வீடியோ கூட கண்டிப்பாக ரொம்ப அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.